சென்னையில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளில் வீடுகள் முறையாக ஒதுக்கி தரப்படவில்லை என வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடந்த மாதம் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஏற்பட்ட மழை வெள்ளத்தால் ஏராளமானோர் வீடுகளை இழந்தனர். சைதாப்பேட்டை, ஆற்றுமா நகரில் 1200 வீடுகள் நீரில் மூழ்கின. இந்த நிலையில் சென்னை ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் மூலம் பெரும்பாக்கத்தில் வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. இதற்காக டோக்கன்களும் வழங்கப்பட்டன. ஆனால் டோக்கன் வைத்துள்ள பலருக்கு வீடுகள் வழங்கப்படவில்லை என பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த ஒதுக்கீட்டில் முறைகேடுகள் நடைபெறுவதாக புகார் கூறியுள்ள அவர்கள் பயனாளிகளுக்கு வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை எனில் போராட்டம் நடத்த உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். நான் 50 வருஷமா அங்க இருக்கிறேன், எல்லாருக்கும் தெரியும். நான் இந்த மாதிரி நிலையில சார், எனக்கு அலர்ட் ஆபீஸ் எல்லாம் வச்சு 4 நாள் சொல்றாங்க. எனக்கு வேலை ஆகுது சார், கூலி வேலை செய்யறேன், நான் போட்டோ எடுத்துக்கிறது சார், அழகா இருக்கிறேன். என்ன ஏமாத்தாங்க சார். 20 நாளா நாங்க டீச்சர்ஸ் காலேஜ்ல இருந்த தண்ணியில பாதிக்கப்பட்டு எங்களுக்கு எல்லாமே சலுகை கொடுத்தாங்க, தின்ற பொருள்ல இருந்து பெட்ஷீட்ல இருந்து. ஆனா வீடு கொடுக்கறேன்னு சொல்லதான் நாங்க இங்க ரெடி ஆகி வந்தோம். வெளி மாநிலத்துல அண்ணன் பக்கம் இன்னொரு பக்கம் துட்டு கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஏரியால வீடு, ஏரியால பணம் கொடுத்து வாங்கினா வீடு கிடைச்சிருக்குது. ஏரியாவுல இருந்தவங்களுக்கு வீடு கிடைக்கல. ஆபீசரை போய் கேட்டா அவங்கள போய் பாரு, இவங்கள போய் பாருன்றாரு. ஒரு வாரமா இந்த ஊர் உள்ள ஓடெல்லாம் பிரிச்சுட்டாங்க. எங்களுக்கு வீடு கிடைக்காம ஓடு பிரிச்சு எடுத்துன்னு வந்துட்டாங்க, வண்டி எடுத்துன்னு வந்து. இப்ப நான் இந்த கோயில் பக்கம் இந்த பீரை வச்சு 4 நாள்